வணக்கம். கடகராசி பெண்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசி பெண்களுக்கு பிறர் உதவியின்றி தானாக, சுயமாக ஒரு காரியத்தை, ஒரு செயலை செய்து கொள்வதற்கான ஆற்றல் அதிகம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன செய்யப் போகிறது என்று பார்ப்போம். மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவானும், ராகுவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். செவ்வாயின் பார்வை சனி பகவானின் மீது பதிகிறது. விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகங்களும் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் மிகுந்த செயல்பாட்டுடன் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து வெற்றி பெற்றுவிட முடியும். தடைகள், தாமதங்கள் வரலாம். நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக கூட ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனால் எதற்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாம் நல்லதற்குத்தான். ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் சகாய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் புதன். அவர் ஜென்மத்திற்கு வரும்பொழுது நல்ல விரயங்களையே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் உங்களுக்கு உண்டு. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். கல்யாண கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான். உங்கள் இல்லத்திலோ அல்லது உங்களுக்கே கூட திருமணம் நடைபெறுவதற்கான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்துவிடும். ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புனித பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக அமையும். தாயின் உடல் நலம், தந்தையின் உடல் நலம் இவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இதுதான். ஆனி மாதம் 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறப்போகிறார். உங்கள் ராசிக்கு 7, 8 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கரம் பெறும் பொழுது சில நல்ல பலன்கள் நடைபெற்றாலும் புரியாத கவலை மனதில் இருக்கும். மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயின் பார்வை அஷ்டமத்து சனியின் மீதும் பதிகிறது. ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு முறைக்கு பல முறை ஒரு விஷயத்தை யோசித்து செய்யுங்கள். பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் பல குறுக்கீடுகள் இருந்தாலும் கூட கௌரவத்திற்கு குறைவு ஏற்படாது. மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் போல் கல்வியில் உயர்வு உங்களுக்கு உண்டு. ஆதாயம் கிடைக்கக்கூடிய பல தொழில்கள் உங்களுக்கு இப்பொழுது அமையும். கடகராசி பெண்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்தோம். மற்ற ராசிகளின் பெண்களுக்கு பலன் என்ன என்பதை தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.